நான் சொல்றது கேள. உன் பொண்ண உன்னாட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படி நடந்தா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கு மேல. அப்ப நிகிதா கீதா தான் எனக்கு அம்மா வரணும்னு சொன்னா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டா அவ கழுத்துல தாலி கட்ட நான் தயார். இங்க பாருமா, அப்பா இனிமே உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டாரு. அப்படி பேசினாருன்னு வச்சுக்க, கோயிலு பிச்சை போஸ்டர்னு சொல்லிரு, வாயே திறக்க மாட்டாரு. அப்புறம் அம்மா, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்னடா அது? சொன்னா அதுல சர்ப்ரைஸ் இருக்காதுல்ல. சரி வாமா, வந்து சாப்பாடு போடு. அப்படியே போய்கிட்டு இருந்தா சரியா வராது. ஏதாவது செய்யணும். செய்யறேன். பாவம் மாமா நிக்கிதா வச்சு என்ன மடக்கணும்னு பிளான் பண்ணாரு. ஆனா அதே பிளான்ல மாமா தலை குப்புற விழுந்துட்டாரு. நிக்கிதா கீதாவை அழைச்சிட்டு வரணும்னு கேட்டதும் அவர் முகத்தை பார்க்கணுமே. கடப்பாறையை முழுங்கிட்டு கசாயம் சாப்பிட்டார் மாதிரி இருந்தார். இதே நான் போய் கீதாவை கூட்டிட்டு வந்திருந்தாலோ இல்ல வர சொல்லி இருந்தாலோ மாமா வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிச்சிருப்பாரு. டாடி, கீதா சித்தியை கூட்டிட்டு வந்தாச்சு டாடி. கீதா, நீ இல்லாம வீட்ல எதுவுமே சரியா வரல. பாவம் நிக்கிதா தவியா தவிச்சு போயிட்டா. பாவம் மாமா ஏதோ கோவத்துல உன்னை திட்டார ஒழிய, ஆனா அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப பில்டப் பண்றானே. என் பொண்ணு தான் என் பேச்சை கேட்காம போயிட்டா. ஆனா என் ஃப்ரெண்டு துரவேலு பொண்ணு மாமா மாமான்னு என் மேல உயிரே வச்சிருந்தா நான் தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு புலம்புறாரு. ஏன் மாப்ள? இப்ப உங்க நேரம் நினைக்கிறேன். நல்லா ஆட்டம் போடுங்க. இதே நேரம் எனக்கும் கூடிய சீக்கிரம் வரும். தப்பு மாமா, உங்க ஆட்டம் எல்லாம் ஏற்கனவே ஆடி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாட்டம் தான் இந்த ஆட்டம். என்ன கீதா, என் மேல எதுவும் கோவம் இல்லையே? உங்க மேலையா கோவமா? போங்க மாமா. அங்கிள் என்ன திட்டினாருன்னு கோபத்துல வீட்டுக்கு போயிட்டாலும் என் மனசு முழுக்க உங்களையும் நிக்கிதாவையும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நிக்கிதா சாப்பிட்டாலோ இல்லையோ, ஸ்கூலுக்கு போனாலோ இல்லையோ, இதுலதான் என் மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு மாமா. சௌமியாக்கு நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டேன். அவதான் எனக்கு பல விதத்துலயும் ஹெல்ப் பண்ணா மாமா. என் பொண்ணே எனக்கு எமனா இருந்திருக்கு. லூசு லூசு. அம்மா ஒரு லூசு, பொண்ணு ஒரு லூசு. சித்தி வாங்க சித்தி சமைக்கலாம். மாமா, உங்களுக்கு என்ன சமைக்கட்டும்? சொல்லுங்க மாமா. சரிதான். உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே சமைச்சிடும். அங்கிள், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? வேணாம் வேணாம், ஒன்றும் வேணாம். சரி வா. மாப்பிள்ள, இது எதுவுமே சரியில்லை. வேண்டாம். இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்தில் வந்து முடியும். உங்களை விட ஆபத்தான விஷயம் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நல்ல மனசோட பாருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். மாப்பிள்ள, கீதாவை நிகிதாவுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த கீதாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். அவங்க அப்பா எனக்கு வேலைக்காரன், அந்த மாதிரி தான் அவ பொண்ணும். இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, மொத்தமா தலையில உட்காந்து தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். அது எப்படி மாமா உங்களால மட்டும் மாத்தி மாத்தி பேச முடியுது? சொத்தை வாங்க வந்தப்ப முதலாளின்னு நீங்க, இப்போ தொழிலாளின்றீங்க. என்ன முட்டாளாக்க பாத்தீங்க, இப்ப பாத்தீங்களா? உங்க வாயாலேயே நீங்க முட்டாள்னு ஒத்துக்கிட்டீங்க. இத பாருங்க மாப்பிள்ள, அது வேற இது வேற. இனிமேல் எந்த விஷயத்துக்காகவும் அவனோ அவ பொண்ணோ இந்த வீட்டுக்கு வந்து கேம் விளையாடக்கூடாது சொல்லிட்டேன். கேம் லீடரே நீங்க தானே மாமா. நீங்களே கேம் ஆடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அது சரியா வருமா? ஏன்னா அது வேற இது வேற. மாமா, எல்லாரையும் விட எனக்கு என் மக நிக்கிதா தான் முக்கியம்.
அவ எதை ஆசைப்பட்டாலும் அதை நடத்தி முடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. அவளுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன். அப்ப நிக்கிதா கீதா தான் எனக்கு அம்மா வரணும்னு சொன்னா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டா அவ கழுத்துல தாலி கட்ட நான் தயார். இவங்கெல்லாம் பேசுறத பார்க்கும்போது நான் ஏமாலியா? இல்ல கோமாளியா தான் ஆக்கப்பட்டிருக்கேன். நல்லா தெரியுது யார் ஏமாளி யாரு கோமாளின்னு போக போக தெரியும். சரி நீ போ. ம். வாங்க தம்பி. யாரு நீங்க? யார பக்கம் வந்திருக்கீங்க? என் பேர் ரகுங்க. தமிழ்ச்செல்வி மேடத்தை பார்க்கணும். அவங்களோட தம்பி தான் நான். ஓ அப்படியா? உட்காருங்க, நான் போய் வர சொல்றேன். அம்மா என்னம்மா சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? இல்லம்மா, உன்னை பார்க்கறதுக்கு ரகுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ரகுவா? ஆ, அக்கா அக்கா ரகு அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? அக்கா அம்மா இவன் என் தம்பி. ம். சின்ன வயசுல பார்த்தது இவனை. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேங்க்கா. உட்காருங்க, உட்காந்து பேசுங்க. சரி வாடா உட்காரு. ஆ. உட்காரு. எப்படிடா இருக்க? நீ அப்ப அரை ட்ரௌசர் போட்டப்போ பார்த்தது. என்னம்மா வளர்ந்துருக்க? என்னை மன்னிச்சிருக்கா. ஏய் என்னடா உன் மேல கோவப்பட்டாதானே மன்னிக்கிறது? நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். நீ எப்ப தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டியோ அப்பவே உன்னை நான் மன்னிச்சிட்டேன். இல்லக்கா, என் மனசாட்சி என்னை உறுத்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான். அவர் பேச்ச கேட்டு கேட்டு எனக்கு எல்லாமே தப்பு தப்பா தெரிஞ்சது. அதே மாதிரி தான்க்கா உங்களையும் நான் தப்பா நினைச்சிட்டேன். ஒருத்தன் என்ன தப்பு பண்ண வச்சான், ஒருத்தன் என்ன தண்ணி அடிக்க வச்சான். அவனாலதான் நான் கெட்டு போனேன். இல்லைன்னா நல்லவனா இருந்திருப்பேன்னு சொன்னா இந்த உலகம் அவனை பார்த்து பரிதாபப்படாது, சிரிக்கத்தான் செய்யும். இது பாரு, நமக்குன்னு ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அதை வச்சு நாம தான் அறிவுபூர்வமா சிந்திக்கணுமே ஒழிய இன்னொருத்தவங்க மேல பழிய போடக்கூடாது. அப்போ அப்பா மேல தப்பே இல்லைன்னு சொல்றியா? அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அப்படி பேசுறது செய்யறது எல்லாமே அவரோட சூழ்நிலை, அவரோட சுபாவம். அப்படி பார்த்தா அப்பா சொல்றத உஷா கேட்டிருந்தா அவ வாழ்க்கையே நரகமா இருக்கும். அவர் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா, கைலாசம் கை கொடுத்தான். இப்ப அவங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. அப்போ நான் தெளிவில்லாம இருக்கேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஆனா இப்ப எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு வந்திருக்கே பாரு, இப்ப நீ தெளிவா இருக்கேன்னு அர்த்தம். அக்கா, இப்படி தெளிவா சொல்லி என்னை புரிய வைக்க ஆள் இல்லாம போயிட்டாங்க. அதனாலதான் நான் தடுமாறிட்டேன். உஷா, சக்தி, அம்மா, கைலாசம் எல்லாருமே உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். சாரிக்கா. ரகு, நடந்ததை மறந்துரு, நடக்க போறத பாரு. அப்பதான் உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அதை விடுக்கா, நீ எப்படி இருக்க? உண்மையை சொல்லணும்னா
இது வரைக்கும் நான் நல்லா இல்லை. இனிமே எப்படி இருப்பேன்னு என்னால சொல்ல முடியல. நீ தானக்கா சொன்ன நடந்ததையெல்லாம் மறந்துடணும்னு. ஆனா நீ மட்டும் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க. இது பாரு, என் விஷயம் வேற ரகு. நான் ஞாபகம் வச்சிருந்தாதான் என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். காரணமானவங்கள பழி வாங்க முடியும். என்னக்கா சொல்ற? உண்மைதான் ரகு. இந்த போராட்டத்துல நான் போராடி அழிஞ்சாலும் சந்தோஷம்தான். ஆனா என் பொண்ணு நிகிதாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அக்கா, யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். நாங்க கௌதம் சார் வீட்ல நிகிதாவை பார்த்தோம். எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? உனக்காவது அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. பெத்த தாய், நான் அவ முகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நான் வேணும்னா கௌதம் சார் கிட்ட கேட்டு நிகிதாவை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் ரகு. அவ என்ன பார்க்க தயாரா இல்ல. என்னைக்கு அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன பார்க்க வராளோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சரிக்கா, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். வாங்கக்கா, வெளியே போய் சாப்பிடலாம். உன் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்ல சாப்பிடுற நாள் சீக்கிரமா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ம், சரிக்கா. ம். நான் போயிட்டு வரேன்க்கா. ம், வா. ஏண்டி காஃபி கேட்டு எவ்வளவு நேரமாச்சு? இன்னும் என்ன பண்ற? உங்களுக்கு நான் வேணா பயப்படலாங்க, ஆனா அடுப்பு பயப்படாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொண்டு வரேன். எந்த விஷயத்தை கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பான். அதுவும் முகத்துல அடிச்ச மாதிரி தான் சொல்லுவான். இந்தாங்க நீங்க கேட்ட காஃபி. நீங்க தானே கேட்டீங்க எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு. அதனால தான் தனித்தனியா கொண்டு வந்து வச்சிருக்கேன். எப்படி வேணுமோ எவ்வளவு வேணுமோ நீங்களே கலந்து சாப்பிடுங்க. அடி பாவி, இப்படி பழிவாகிட்டாலே. முதல்ல டிகாஷன்ல பாலை கலக்கணுமா, இல்ல பால்ல டிகாஷனை கலக்கலாமா, இல்ல சர்க்கரையை கரைச்சிட்டு அப்புறமா ஒவ்வொன்றா கலக்கலாமா? ஐயோ, எதுவுமே தெரியல. அப்பா, அம்மா உங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க. நீங்களே கலந்து சாப்பிடுங்க. ஆனா காஃபி காஃபியா இருக்காது, கசாயமா தான் இருக்கும். பாவம்பா நீங்க. டே ராகு, உனக்கும் காஃபி கொண்டு வரட்டுமா? எனக்கும் கொடுமா. ஆனா அப்பாவை பழி வாங்குற மாதிரி என்னையும் பழி வாங்கிடாத. நான் அப்பா கட்சி கிடையாது, உங்க கட்சி. டேய், நீ என் புள்ளடா. உனக்கு சூப்பரா காஃபி போட்டு தரேன், சரியா? ம். டே ரகு, ம். இதை கொஞ்சம் கலந்து கூடண்டா. அப்பா, இந்த கன்றாவியெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அம்மா கிட்ட கேட்டமா, கொடுத்ததை குடிச்சமான்னு அப்படியே போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அதுல குறை இதுல குறைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ம். இந்தடா காஃபி. ஆஹா, நல்ல மணமா இருக்குமா. சூப்பர் சூப்பர். அம்மா, நேத்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னல, அதை இப்ப சொல்லட்டுமா? நமக்கு சந்தோஷம்னா உங்க அப்பாவுக்கு வருத்தமாயிருண்டா. அம்மா, இன்னைக்கு நான் அக்காவை போய் பார்த்தமா. அப்படியா? என்னப்பா சொன்னா? எங்க அக்கா என்னை பார்த்ததும் கோவப்பட போறாங்களோன்னு நினைச்சேன். ஆனா என்னை பார்த்ததும் என் கைய பிடிச்சுக்கிட்டு கண் கலங்கிட்டாங்கம்மா. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தன, உன்னை பார்க்காம தவியா தவிச்சேன்னு, உன் மேல எனக்கு கோவமே வரல ரகுன்னு அப்படின்னு கண் கலங்கி பார்த்து பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு
அக்கா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அக்கா மனசு இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கு. அம்மா, அக்காவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் கண்ணை திறந்தா நல்லபடியா நடக்கும். கடவுள் கண் திறந்தாலும் நம்ம வீட்டு பூசாரி கண் திறக்கணுமே. பாத்தியாமா, நம்ம இவ்வளவு நேரம் அக்காவை பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்பா கண்டுக்காம இருக்காரு. ஆமா, மூணு ஒன்னா கலந்தாச்சுல, அப்படியே அடிச்சு விடுங்க. டேய் ரகு, நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், கேட்காம இல்ல. ஏய், உனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் மறக்கிற அம்னீஷியா வியாதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. உங்க அக்கா செஞ்ச துரோகத்தெல்லாம் சேர்த்து தாண்டா நான் சொல்றேன். இந்த மனுஷனை திருத்தவே முடியாதுடா. எக்கேடு கெட்டாவது போகட்டும். ஆனா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள ஆசா பாசம் எல்லாமே இருக்கு. ஆனா தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எதிர்மாறா ஏதேதோ பேசுறாரு. டேய் ராகு, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன்பா. ஓ அப்படியா? தேங்காய் நான் வாங்கி தரேன், அப்பா தலையில போட்டு உட. மிச்சம் இருந்தா உன் தலையில போட்டு உடைச்சுக்க. அடப்பாவி, அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கே புள்ள. ரகு, அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. உஷா, சக்தி, அம்மா, கைலாசம் எல்லாருமே உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். ஏய் நீயா? இன்னா பைண்டியா? ஷோ போ ராக்கம்மா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கற. உன் பொண்ண பாத்தியா? அந்த பாக்கியம் இன்னும் எனக்கு கிடைக்கல. ஆனா உட்காரு, இன்னொரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. என்னது? என் தம்பி என்ன பார்க்க வந்திருந்தான். ஆத்துக்கு தான் இந்த சந்தோஷமா? பின்ன இருக்காதா? இத்தனை வருஷம் கழிச்சு என்னை தேடி வந்து பார்த்திருக்கான். என்னை பார்த்ததும் அவன் கண் கலங்கிட்டான். நானும் அழுது ஒரே சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. போ, நான் திட்டினா கோச்சுக்க மாட்டல. ஏய், நீ என்ன வேணாலும் திட்டு, ஆனா என் தம்பியை திட்டாத, எனக்கு கோவம் வரும். பெரிய கோபம். உங்க 2 பேருக்குமே வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? நான் கேக்குறேன், உன் தம்பிய சின்ன வயசுல இருந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்த்து பணம் உதவி செஞ்சு அவனை நல்லா படிக்கலாம் வச்சிருப்ப. ஜெயில எத்தனை வருஷம் கடந்த நீ? ஒரு நாள் அது வந்து உன்னை பாத்துருப்பானா? ஏன் ஒரு லெட்டர் போட்ட அக்கா எப்படி இருக்கேன்னு கேட்டிருப்பானா? என்ன சின்ன குழந்தையா அவன்? புத்தி வளரல, ஆள் வளரல. இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வெளில வந்துக்கிற, வந்த உடனே உன்னை பாக்கல, இத்தனை நாள் கழிச்சு திடீர்னு வந்து பாக்குறானா? இனாத்துக்குன்னு கேக்குறேன். அவன் வராததுக்கு காரணம் அவன் இல்ல, அப்பாதான். அவன் மனசுல என்னை பத்தி தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தினதுனால்தான் அவன் வரல. செம்ம சாக்கு போக்கு சொல்லாத தமிழ். உங்க அப்பன் சொன்னா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரே மூலியா வச்சுக்கிறான் அந்த சாமி. நடந்ததை மறப்போம் மன்னிப்போம் ராக்கம்மா. தேடி வந்தான்ல, சந்தோஷமா இருந்துச்சு. ஓ, எத்தல மட்டும் நான் இருந்தேன்னு வச்சுக்கீங்க, 4 சாத்தி வெட்டி விட்டுருப்பேன். நீ ராக்கம்மா, உன் ஸ்டைல் வேற, நான் தமிழ். இப்படிதான், நான் மாற மாட்டேன். எப்படியோ போட்டோம், நீ சந்தோஷமா இருந்தா அது சரி. ஆத்து உன் அப்பா வந்துருவான். அந்த ஆளை பார்த்த உடனே அப்பான்னு அழுது கால உயிந்துருனா. நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பா, அம்மா, தம்பி, தங்காச்சி இதுங்கெல்லாம் நேரத்துக்கும் ஏத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு சேர்ந்துட்டும் இருக்குங்க. ஆனா சொல்லிட்டேன், உனக்கு எப்போ நந்துரும் உன் பொண்ணு தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்க.
முகல மாறி போச்சே. நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்தா கூட என் பொண்ணு நிக்கிதா என்னைக்கு என் கூட சேர்றாளோ அன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப சொன்ன பத்தியா, இதான் கரெக்ட். நீ ஒண்ணு கவலைப்படாத, நானும் சக்தியும் உன் பொண்ணாண்ட போய் பேசி அத எப்படியும் கூட்டின்னு வர பாக்குறோம். இல்ல ராகமா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. ஐயா என் பேரை கேட்டாலே காதை பொத்திக்குவா. ஐயா என்ன சுத்தமா அவளுக்கு பிடிக்கல. தமிழே, நான் சொல்றது கேள. உன் பொண்ண உன்னாண்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படி நடந்தா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கு மேல. அம்மா அம்மா, ஏம்மா என் மேல கோவமா? முகத்தை திருப்பிக்கிற என்னம்மா? நான் உங்க வீட்டுக்கு போனதுனால தான் உனக்கு கோவமா? நீ தானம்மா சொன்ன அந்த வீட்ல இருந்து யாராவது வந்து கூப்பிட்டா தாராளமா போன்னு. அதனால தான் நான் போனேன். சரி, போன்னு சொன்னேன், போனேன். இப்ப சொல்றேன் போகாதன்னு. போகாம இருப்பியா? என்னடி எப்படி பாக்குற? நான் சொல்றேன், இனிமே நீ அங்க போகாத. என்னம்மா நீ திடீர்னு இப்படி சொல்ற? நிக்கிதா என்ன பார்க்காம பேசாம இருக்க மாட்டா. ஏண்டி, நீ போனா எப்ப வருவே, என்ன ஆகுமோன்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியுமா? நிக்கிதா அழுவுறா, கௌதம் ஃபீல் பண்றாங்கிறது மட்டும் உனக்கு தெரியுது. ஆனா இந்த அம்மா மனசு உனக்கு புரியல. என்கிட்ட கூட சொல்லாம அவங்க வந்து கூப்பிட்ட உடனே போயிட்டேன்னா என்னை விட அவங்க தானே உனக்கு முக்கியம், அப்படித்தானே? ஐயோ அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா. ஆனா நீ எல்லாரையும் விட என் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா அப்பாவை விட ஒன்னதாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா பல நேரங்கள்ல என்னையும் என் லைஃபையும் பிசினஸ் ஆதாம பாக்குறாரு. ஆனா நீ அப்படி இல்லம்மா, என்ன பத்தியும் என் எதிர்காலத்தை பத்தியும் தான் யோசிச்சுட்டு இருக்க. அதாம்மா தாய் பாசம். தாய் மனச புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அந்த தாய் சொல்றதையும் கேட்கணும். அதான் ஒரு பொண்ணோட கடமை. அம்மா, நீ கோவப்படும் போது ரொம்ப அழகா இருக்கம்மா. இனிமே நீ கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன? அந்த ஆள் சண்முகநாதன் ரொம்ப மோசமானவம்மா. அவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணுமா.